Assalamualaikum. Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennaiflavoursfarzu in UAE. I'm Farzana. இன்னைக்கு வந்து எங்களோட Suhoor to iftar vlog தான் பார்க்க போறீங்க. நிறைய நல்ல நல்ல ரெசிபீஸோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Evergreen chana pakoda, chole bhatura. This is faluda, not for me. Honestly. Bag is my bag. This is mine. உங்களுக்கு தெரியும் இது என்னோட பேக். லாஸ்ட் டைம் வந்து வீடியோவில் இந்த கடையை பற்றி காமிச்சிருந்தேன். அப்போது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மதினத் ஜாயித் வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, தனியாக இருக்கும் லூலு பக்கத்தில். அங்கே தான் இருக்குது இது இந்த கடை. லோக்கல் ஹார்வெஸ்ட் அப்படின்றது அந்த கடையோட நேமு. I can't even eat in peace, guys. She literally snatched my food. எது நிறையா இருக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கே ஒரு டாஸ்காக இருக்குது. வரதான் இருக்கு. ஒரு ப்ளூபெரி டப்பா எடுக்கிறதுக்குள்ள உயிர் போட்டுருக்கோம். பட் இதுதான் ஜாஸ்தி இருக்குல்ல. ஐ கெஸ் ஸோ வி வில் டேக் திஸ். ஓகே, நைட்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போகிறது நெக்ஸ்ட் டேக்கு. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 days ஒன்ஸ் தான் வாங்கி வச்சுக்குவேன். இந்த போமோகிரானட் வந்து வாங்குறதுக்கு நல்லா பிச்சு பார்த்து வாங்கணும்னா உள்ளே என்ன கலரில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தான் பண்ணுவேன். அஸ்ஸலாமுஅலைக்கும். ஸோ நான் ஒரு திங் வாங்கலான்னு போனேன், ஒரு விஷயம் வாங்கலான்னு போனேன் என் கிச்சனுக்காக. பட் வந்து அது இங்கே இல்லை. ஸோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அது WTC மாலில் தான் கிடைக்கும், வேறு மாலில். சரி, ஓகே, நமக்கு எது இருக்கோ அது கண்டிப்பாக இன்ஷால்லா நமக்கு வந்து சேரும்ல. இங்கே அபுதாபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைட்டில் வந்து ரமதான் டைமில் போனால் கூட பகல் மாதிரியே இருக்கும். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கார்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கும். மைஷா வந்து ரொம்ப டாலாக இருக்கிறதுனால அவளை வந்து எல்லோரும் ரொம்ப பெரிய பிள்ளை நினச்சிக்கிறாங்க. அவள் 8th தான் படிச்சுட்டு இருக்கா. ஸோ அவள் சின்ன பொண்ணு தான் ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால். நானும் அவ்வளோ வைப் பண்ணுறது பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் இப்படி நினைக்கிறீங்களா, இல்லை அவள் டாலாக இருக்கா, ஏன் ஹைட்டில் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறீங்களா தெரில. ஸோ இங்கே இருக்க குழந்தைங்களே பேசிக்காக நல்லா வளருவாங்க, அதனால தான். ஸோ நானும் மைஷாவும் போயிருந்தப்போ அங்கே லுலு போயிருந்தோம் இல்லையா ஃப்ரூட்ஸ் வாங்க. அப்போது கொஞ்சம் மட்டனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா முந்தின நாள் வந்து தஹாரி பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லெஃப்ட் ஓவர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் மட்டும் தான் இருந்தது, மட்டன் பீசஸ் இல்லை. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா கீமா நான் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். கொஞ்சம் வாங்கிட்டு மட்டன் வாங்கிட்டு அதில் போன்லெஸ் பீஸ் தான் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு கிளிங் ரேப் பண்ணி நல்லா கட்டி வச்சுருவேன். தேவைப்படும் போது எடுத்துக்குவேன். ஏன்னா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணால் ஃப்ரீசரை ஃபுல்லாக அடைக்குதுங்க. இப்போது நான் ஒரு மட்டன் ரெசிபி பண்ண போனேன். மட்டன் சுக்கா சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு மட்டன் எடுத்துக்கோங்க. அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக குழம்பு மசாலா பொடி, 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் 65 மசாலா கூட ஆட் பண்ணியிருக்கேன், முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா அந்த காரம்லாம் நல்லா உள்ளே பெனிட்ரேட் ஆகணும். அதுக்காக மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு ஊறினா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட சமைக்கலாம், பட் ஊற வச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஊற வச்சுட்டேன். இப்போ நான் குக்கரில் சமைக்க போகிறேன். எல்லாமே குக்கர்லேயே செஞ்சுருவேன், ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால. குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் பீசஸ், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு அப்படி நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் அது கலர் சேஞ்ச் ஆகி வரும் மட்டன் பீசஸ். அப்போது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரே 1 ஸ்பூன் போதும். நான் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 600 கிராம்ஸ் அளவுக்கு கறி இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். எவ்வளோனா 1 கப் தான் இருக்கணும், நிறைய தண்ணி போடக்கூடாது. போட்டுட்டு எனக்கு ஆயில் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்தது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்புறம் அந்த சைஸ் அளவுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா கிழங்கு வந்து கரைஞ்சிரும் அப்படின்றதுனால லாஸ்ட் அந்த மாதிரி அடுக்கி வச்சா அப்படியே நிற்கும். ஸோ இது ஒரு ட்ரிக்ஸு. போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ வந்து நான் மிர்ச்சிக்காய் சாலன் பண்ண போகிறேன். இது நான் முன்னாடியே ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், ஹைதராபாதி பிரியாணி போட்டிருந்தோம் இல்லையா அந்த டைம்லேயே.
இதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அப்புறம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வெந்தயம் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வந்து வறுத்தது தான் அப்படின்னா லைட்டாக சூடு பட்டோன்னே நான் எடுத்துட்டேன். இல்லை உங்களோட வேர்க்கடலை பச்சையாக இருந்ததுன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ட்ரை கோகோனட் இருக்கு இல்லையா, தேங்காய், காஞ்ச தேங்காய், கொப்பரை நினைக்கிறேன். ஸோ கொப்பரை தேங்காய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா மொறுமொறுன்னு வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் அப்படியே வறுத்துக்கிட்டேன். அது கூடவே 4-5 காந்தாரி மிளகாய் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்மளோட கறி இந்த டைமில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மட்டன் மேலே இருக்க அந்த உருளைக்கிழங்க தனியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சமே ட்ரை பண்ணணும், கொஞ்சம் தண்ணி இருந்தது. அனுஷா வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு அந்த கறி வந்து நல்லா ட்ரை ஆகி வரணும். ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போது அதே பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கடுகு, ஜீரகம், அப்புறம் ஹோல் மிளகு அதுவும் போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் காந்தாரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க, அந்த எக்ஸ்ட்ராக்டை. அதுக்கப்புறம் இப்போ என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி டைலூட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு, அவ்வளோதான். இது வந்து நல்லா ஸ்ப்ளாட்டர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம தொடச்சிட்டே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பண்ண மட்டன் அண்ட் தஹாரி, இங்கே வந்து பொட்டேட்டோ இருக்குது, இங்கே வந்து மெக்சிகா சாலன் இருக்குது. இந்த மட்டன் ரெசிபி ரொம்ப சீக்கிரத்தில் பண்ணிடலாம். பட் டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக வரும். எல்லாருமே இதோட ரெசிபி கேட்பாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ நம்ம பண்ண தஹாரி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த தஹாரி. அனுஷாக்கு இதெல்லாம் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் இல்லைடா அனுஷா, என்னடா நான் வந்து 1 கிரேட்லேருந்து படிச்சுட்டு இருந்தேன். அனுஷா வந்து கேஜி 1 படிக்கிறா, அதுதான் கிரேட் 1 அப்படின்னு சொல்கிறா. நானுமே மறந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஸோ அவள் இப்போது வந்து நெக்ஸ்ட் இயர் போகும்போது அவள் கேஜி 2 போவாள். யூகேஜி, நம்ம ஊர் சொல்கிறது யூகேஜி இல்லையா, ஸோ யூகேஜி போவாள். ஸோ அதுதான் அவள் சொல்லிகிட்ருக்கா. அவங்க மிஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப இமோஷனல் ஆகி அழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த கிளாஸ் டீச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டான ஒரு லேடி. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி சைன் பண்ணி இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க குழந்தைங்களுக்காக, அண்ட் சாக்லேட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் டீச்சர்ஸ் பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. அவள் அந்த ஃபோட்டோஸில் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தா. சென்டரில் இருக்கதா அனுஷா, அவளோட ஸ்கூல் குரூப் ஃபோட்டோ இது. ஸோ எங்களோட இஃப்தார் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணாதான், 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் எல்லாமே கரெக்டாக வரும். அதுவும் பேக்கிங் பண்ணுறதுலேருந்து அப்படி தான். ஸோ ஒரு கப் அளவுக்கு லூக்வார்ம் மில்க் எடுத்துக்கிறேன், மைல்டான சூடு உள்ள மில்க் எடுத்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, அப்புறம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 2.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். மாவுக்கும் தண்ணிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி, இல்லைன்னா டோ வந்து லூஸ் ஆகிட்டே போகும் நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கும் போது. ஸோ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா கீ இல்லை பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தி கான்ஷியஸாக நான் கொஞ்சம் இது போட்டுட்டேன். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா பட்டர் அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ராவாக போட்டேன், அது வேறு கதை. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வேறு மாதிரி யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். பட் கிட்ஸ் எல்லாம் அவங்க வேறு ஒன்று கேட்டதுனால அப்படியே பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் ரீசன். இது பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன். மீன்வாயில் நம்மளோட இந்த நியூட்ரி குக்கில் வந்து கஞ்சி போட்டிருக்கேன். இன்றைக்கி கஞ்சி ரொம்ப டேஸ்டியாக வந்தது. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மில்லட் சேர்த்து பண்ணேன் இன்றைக்கி. அந்த லிட்டில் மில்லட் இருக்கு இல்லையா, சாமைன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக பேர் தெரியல, லிட்டில் மில்லட் அப்படின்னு போட்டிருந்தது.
ஸோ அது போட்டு பண்ணேன். அது கொஞ்சம் அப்புறம் ஜீரா ஷாலா ரைஸு பருப்பெல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எத்தனை அப்ளைன்ஸஸ் வச்சு குக் பண்ணாலும் அது வேலை கடகடனே முடியாத மாதிரியே இருக்கும். எனர்ஜி வேறு இருக்காதா, சமைச்சிக்கிட்டே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் சிக்கனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சீஸ் சிக்கன் பாக்கெட்ஸ் தான் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னால நான் ஒரே பேனில் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாக்கெட்ஸாக போகிறத விட ஒன்று இழுத்து இது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடும்போது நல்லா க்ரீமியாக வரும். ஸோ அதுதான் ரீசன். என்னைக்காவது ஒரு நல்லா பரவாயில்ல கில்ட்டியாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது வந்து கரெக்டாக 350 கிராம்ஸ் அளவுக்கு மின்ஸ்டு சிக்கன் வந்து இங்கே மின்ஸ் பண்ணியே விற்கும். ஸோ அது நம்ம கறிக்கடையில் கூட கேட்டால் கூட பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கேப்சிகம் வந்து பாதி குடமிளகா இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். அது ஓரளவு வதங்கி வரும்போது அந்த ரெட் கலர் கேப்சிகமும் அப்புறம் கார்னும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது லைட்டாக சூடுபட்டாவே நல்லா வெந்துடும் அதெல்லாம். அதனால் இது பார்த்திங்கன்னா பப்ரிக்கா பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நம்மளோட பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன மசாலா தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் மேகியில் மசாலா வரும் இல்லையா, அது கூட நல்லாயிருக்கும். இப்போது இது வந்து ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். அதில் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். அது போட்டுட்டு லைட்டாக பிளாக் பெப்பர் கொஞ்சமாக போட்டால் போதும், ஜஸ்ட்டு அந்த வாசனைக்காக போட்டுட்டு நம்மளோட டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். ரொம்ப ரைஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இது இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் பேனில் வந்து பாக்கெட்ஸாக வைக்கல, நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் அப்படியே தான் வைக்கிறேன், காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது மாதிரி பண்ணும்போது இஃப்தாரில் வந்து டைமுக்கு ரொம்ப சேவ் ஆகும். என்னென்னா எனக்கு டைமும் கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஒரு 35 மினிட்ஸ் தான் இருந்தது இஃப்தாருக்கு. ஸோ அதனால் அப்படியே பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஷீட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதை ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வச்சுருக்க சிக்கனையும் இதோ வச்சுருங்க உள்ள. இது கூடவே நீங்கள் மயனேஸை வந்து கலந்து வச்சுட்டு போடலாம். பட் வந்து எனக்கு வர சைடில் வந்து மேயோ வேண்டாம் அப்படின்றதுனால நான் கலக்கலை. நான் ஹென்ஸ் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ற ஒரு போர்ஷனில் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் கிட்ஸுக்கு கொடுக்குற போர்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக மேயோ இதெல்லாம் போட்டிருக்கேன். ஆலிவ்ஸ் வந்து ஃபைலில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா மொசரேலா சீஸ் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நம்ம இது பண்ணும்போது நல்லா புல்டாக வரும். அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பண்ணி வச்சுருக்க டோ வந்து நான் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் முன்னாடி. ஒரு பீஸாக கீழே ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். இது வந்து அது ஓவர் த டாப் போகும், மேலே போட்டு நம்ம கவர் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டஃபிங்கில் கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்லிட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 போர்ஷன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்லிட்ஸ் கொடுத்துக்கோங்க நல்லபடியாக. இப்போ மேலே வந்து மில்க் வாஷ் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அந்த கோல்டன் கலரில் வரும் இல்லையா, அதனால் மில்க் வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக் வாஷ் கூட பண்ணலாம். இப்போ அது மேலே வந்து செசமே சீட்ஸ், வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, வெள்ளை எள்ளு அப்புறம் வந்து கருஞ்சீரகம் அதுவும் சேர்த்து போட்டுக்கிறேன். வறுக்காது தான் ரெண்டுமே. அப்படியே போட்டுட்டு அவனில் வந்து ஒரு 190 டிகிரிக்கு ஒரு 25 மினிட்ஸ் வைங்க போதும். இப்போது ஜூஸ் ரெடி பண்ணணும். கடைசியாக தான் ஞாபகம் வந்தது. அதுக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணுறது. விம்டோ வந்து சில பேருக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வந்து போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. மீன்வாயில் பார்த்தீங்கன்னா நான் சிங்க்குக்கிட்டே தான் வேலை பண்ணுவேன். எல்லா குப்பையும் அதில் டக்குன்னு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விம்டோ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து தேவைக்கு சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நான் இங்கே வந்து 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். விம்டோட டேஸ்ட் சில பேர் பிடிக்காது. அது என்னென்னா நம்ம ஊரில் வந்து பவுண்டோன்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா, அதோட சிமிலர் டேஸ்ட் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. பவுண்டோ இஷ்டமாக குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கி ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வீடியோஸில் காட்டுறேன். அது எப்படி யூஸ் பண்ண சில பேர் தெரியல இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட இஃப்தார் டேபிள் பார்த்திங்கன்னா இப்படி தான், ரொம்ப சிம்பிள் அண்ட் இதுவாக ஃபில்லிங்காக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கி கஞ்சி செஞ்சுருந்தேன், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன், வடை, டேட்ஸ், இவ்வளோ தாங்க, ஜூஸ், இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. பட் நல்ல ஹெவி ஃபீலிங்காக இருந்தது. லெஃப்ட் ஓவர் மாவில் அனோஷாவுக்கு வந்து நியூட்டெல்லா ட்விஸ்டர் ஒன்று பண்ணியிருந்தேன், ஒன்று மட்டும் அவளுக்காக ஸ்பெஷலாக. ஸோ இது பாருங்கள், நம்மளோட இந்த சீஸி பாக்கெட்ஸ் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ நல்லா ஸ்ட்ரிங்காக வரும் பார்க்கும் போதே. ஃப்ரைடே இன்னைக்கு. ஸோ பாருங்கள், இன்றைக்கி நான் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போகிறேன். அப்புறம் இந்த குர்த்தி வந்து நான் சென்னை போயிருந்தபோது வாங்கியிருந்தேன். எவ்வளோனா 250 300 தான், ஏதோ ஒரு மாலில் வாங்கியிருந்தேன். சி நைஸ். இன்றைக்கி இந்த பாயாக போட்டு போகிறேன், கொஞ்சம் அரபிக் ஸ்டைலில் இருக்கும். எங்கள் பள்ளிக்கு வரவங்க எல்லாருமே ரொம்ப டர்க்கிக்காரங்க அரபிக்காரங்களாம் இருக்காங்களா. ஸோ அதனால்
அப்படியே கூட்டத்தோடு அப்படியே ஒன்றா மெர்ஜ் ஆயிடணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிறேன் இன்னைக்கு. சரி, நாங்கள் பழைய வீட்டுக்கிட்ட இருந்தோம் இல்லையா ஒரு மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். லேடிஸ் தொழுறதுக்கு நிறைய இடம் இருக்கும், கீழே மேலே எல்லாம் இருக்கும். இங்கே ரொம்ப குட்டிங்க, ரொம்ப டக்குன்னு ஃபுல்லாகிடும், இடமே இருக்காது. வெளியில் போய் தொழலாம் அப்படின்னா ஒன்றுமே காதில் விழாது. வெளியில் இது கூட கிடையாது, ஸ்பீக்கர் கூட கிடையாதா. ஸோ அதனால் மாஷல்லா அனுஷா வந்து டெய்லியும் கூட வராங்க. மாஷல்லா என் பிள்ளைங்களுக்காக துவா செய்யுங்க, இன்ஷால்லா நல்லபடியாக சாலிஹான பிள்ளைங்களாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் கண்டிப்பாக நான் துவா செய்கிறேன். அனுஷா வந்து அந்த 15 ரகாயத்துமே அழகாக மாஷல்லா அவ்வளோ அழகாக நின்று தொழுவாங்க. எனக்கு நானே சொல்லுவேன் உட்காந்துக்கோன்னு சொல்லுவேன். பட் எல்லாரும் கூட சேர்ந்து அவளுமே ஆசையாக தொழுவாள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கு. மாஷல்லா நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. Hello guys.